Actually எனக்கு தமிழ் நல்லா வராது பட் நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நன்றி மகேஷ் uncle for having me on your film and Ashraf uncle for letting me sing for your film. Of course அப்பா. முழு படம் like it's awesome. I watched it. It's incredible. The whole cast crew super பண்ணீங்க. I'm so excited for you to all watch it. Thank you to Arnanna as well for having me on the soundtrack. It's an awesome song. இது ஒரு சூப்பர் படமாக இருக்க போகுது. ப்ளீஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. And I loved singing this song. It's a beautiful love melody song that I sang with Arnanna. So yeah, I'll sing a couple of lines. Yellai malaye pudu vellai malaye nee sollum idame na varuvene unnaruhinile veliyasaivinile verutoda gaile na padarvene. Okay, konjama, but I hope you enjoy it. Roman Andri Elaran, thank you so much. Thank you. Hello everyone. Sorry நான் ஃபஸ்ட் டைம் என் மகேஷ் வந்து ஆனால் ஒரு படம் எடுப்போம்னா நான் தலையை சுரிஞ்சிட்டு ஏண்டா இந்த தேவையில்லாத வேலைன்னு சொன்னாங்க. ஆனால் போக புரிஞ்சுது ஹவு டிஃபிகல்ட் அ மூவிஸ் பீப்புள் சும்மா க்ரிட்டிசைஸ் பண்ணுறதில்ல, அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அஷ்ரஃப். எடிட்டிங்கும் ஃபேன்டாஸ்டிக். நான் எதிர்பார்த்த விட நல்லா வந்திருக்குது. ஆனால் அது தான் எல்லோரும் சொல்லுவாங்க, ஆனால் நேராக நீங்கள் பார்க்கும்போது தான் புரியும். 4 பாட்டு இருக்குதுல, ரொம்ப நல்ல சாங்ஸ் எல்லாமே. And everybody is really done well. Anita, right? Anita has done a wonderful job, and so is practically everybody, even a little part they have done really well. It was very hard working. எங்க காசி என்ன காணல, as usual இப்படி தான் உட்காந்துருப்பார். ஆனால் அவர் இல்லாமல் இந்த படம் இல்லை. ரைட், தேங்க்யூ வெரி மச். ஹோப்ஃபுல்லி all of you will support us. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மகேஷ் சாருக்கும் சாண்டி சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் இந்த படத்தில் வந்து நான் நடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ண அஷ்ரஃபுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போதே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஓகே, இந்த ஆள் கரெக்டாக படம் மேக் பண்ணுவார், குவாலிட்டியாக எடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி சொன்ன நம்பர் ஆஃப் டேஸில் கரெக்டாக ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்தாரு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்டென்ஸான ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் பண்ணியிருக்கோம். எல்லாம் ஒரு ஃபேமிலியாக பண்ணியிருக்கோம். ஸோ நடித்தவங்க அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி. தம்பிராமையா சார், ஷில்பா, அப்புறம் அனிகா, எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆகஸ்ட் 1 படம் தேட்டர் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் ஃபேமிலியோட போய் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எவ்ரி டைம் நான் இங்கே வந்து நிற்கும்போது எவ்ரி டைம் ஐ கெட் ஸ்கேர்ட். ஸோ டுடே நான் அதே யோசிச்சுட்டு இருந்தேன் எதுக்குன்னு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் first of all I want to say thank you to all of you, to the media, press, எல்லாருக்குமே. And secondly I want to thank the industry. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. I have to say that because initially when I came to the industry தமிழ் தெரியாது, ஆக்டிங் வராது, அண்ட் வேறு ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கேன். பட் எதுவுமே கண்டுக்காமல் இங்கே மட்டும்தான் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் how do I say, டேலண்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். எனக்கு இங்கே காளி அண்ட் இஸ்பேர் ராஜா எதிராணி, சிங்கப்பெண்ணை, அந்த மாதிரி ஒரு படத்து எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த படம் கூட. ஸோ டெஃபினெட்லி யூ வில் லவ் மை கேரக்டர். அண்ட் நிறையா ஃபிலிம்ஸ் பண்ணும்போது வேறு கேரக்டர்ஸ் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் கூட நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ அஷ்ரஃப் ஃபார் பிலீவிங் இன் மீ. அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு வெல்கம் மகேஷ் to the industry, to a beautiful industry. So as an actor and a producer, so August 1st இந்த thriller movie release ஆயிட்டிருக்கு. எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க and support பண்ணுங்க. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட டெபியூ மூவி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அஷ்ரஃப் சார் as well as மகேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக. இந்த படத்தில் நான் தம்பிராமையா சாரோட பொண்ணாக நடிக்கிறேன். ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம். ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ப்ரொடக்ஷனில் நானும் ஒருத்தனாக ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்ஸ் டு மை மாஸ்டர் ஜி கனல் கண்ணன் சார். அண்டு தேங்க்ஸ் ஃபார் Magesh sir,
அதுக்கப்புறம் டைரக்டர் அஷ்ரப் சார், காசி சார், எல்லாருமே கிரேட். என்ன சொல்கிறது, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணாங்க. அதே மாதிரி மகேஷ் சார் வந்துட்டு எல்லாமே டூப் ஒர்க்லாம் வந்துட்டு எல்லாமே அந்த டூப்புமே வேண்டாம், அவருக்கு டூப்பு செட் ஆகாதுன்னு வைங்களேன், அவருடைய பாடி கண்டிஷனுக்கு எல்லாம் ஹாலிவுட்லேருந்து தான் கொண்டு வரணும். பட் அவரே வந்துட்டு எல்லா ஷார்ட்ஸுமே பண்ணார், அதை நான் சொல்லி ஆகணும். ஒரு இன்சிடெண்ட்டில் வந்துட்டு ஒரு 4th ஃப்ளோர்லேருந்து ஒரு டூப் ஷாட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் அது வேண்டாம், நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரே ஹேங் பண்ணார். 1 டே ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி வித் பேர் பாடியோட, எந்த ஒரு ஷர்ட்ஸோ வேறு எதுவும் யூஸ் பண்ணாமல் பேர் பாடியோட வந்து மேலேருந்து 4th ஃப்ளோர் வந்து கீழே ஆகி டவுன் ஆகி பண்ணார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ், அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுபோல் காசி சார், என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம கேட்டோமோ எதுக்குமே வந்துட்டு இல்லைன்னு சொல்லாமல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க. அது ஃப்ளை கேமாக இருக்கட்டும், ஸ்டெடி கேமாக இருக்கட்டும், ஜிப்பாக இருக்கட்டும், என்னென்ன கேட்டோமோ, என்னென்ன ஃபைட்டர்ஸ் எத்தனை வேணும்னு சொல்லி கேட்டோமோ எதுவுமே நெக்லெக்ட் பண்ணாமல் மூஞ்சி சுளிக்காமல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி அஷ்ரப் சாரை சொல்லி ஆகணும், கிரேட் ஒர்க்கர். அவரை எல்லா மாதிரி உள்ளதே தெரியும், சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ அவருடைய கிரேட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக வடிவமைச்சு மனசில் வச்சுருந்ததெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. அதெல்லாம் அவுட்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது, பெரிய ஒரு சக்ஸஸாக இது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய எதிர்பார்ப்பு. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ சார். 9 வயசில் ஆசைப்பட்டேன் நடிகனாக ஆகணுன்னு. டீச்சர் கேட்டாங்க, யார் எல்லோரும் என்னவா ஆக போகிறீங்கன்னு. நான் நடிகனாக ஆகணும்னு சொன்னேன். டீச்சர் பக்கத்தில் வந்து உக்காந்துக்கிட்டாங்க, அந்த மாதிரிலாம் ஆசைப்படாதப்பா, நடக்காது, படி, என்ஜினியர் ஆயிரு அப்படின்னாங்க. சரி டீச்சர், அந்த ஆசை இன்னையோட விட்டுட்டேன். ஓகே, நான் வந்து பெரிய கமல்ஹாசனோட ஃபேன். வயசு 11 இருக்கும்போது அபூர்வ சகோதரர்கள் வெளியானுச்சு. அப்போ வந்து எல்லாம் அந்த கேசட்டில் தானே படம் வரும். அப்போ என்ன ஆகும்னா, பக்கத்து வீட்டில் கேசட் வரும், அடுத்த நாள் திருப்பி கொடுத்துடணும். அவங்க படத்தை பார்த்துட்டு கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்துருங்கன்னு. பரீட்சை டைம் ப்ரொஜெக்ட் இருந்துச்சு. ஃப்ரெண்டு வீட்டில் ப்ரொஜெக்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அம்மா அடிக்கிறாங்க, அங்கே ஃபோன் அடிக்கிறாங்க, அபூர்வ சகோதரர்கள் கேசட் வந்துருச்சு, படம் பார்க்க போறியான்ட்டு. நான் உடனே வரேன்னு, ஆனால் ப்ரொஜெக்ட் செஞ்சுட்டு உட்காந்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸை சொன்னேன், நானே முடிச்சிட்றேன், நான் வீட்டுக்கு போகணும், ஒரு அர்ஜென்ட் மேட்டர் இருக்குது அப்படின்ட்டு போய் சொல்லிவிட்டு, அந்த அவ்வளோ பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் காற்றுல பறந்துடும், அதில் ஜாமான்லாம் ஒட்டி வச்சுருக்கோம். அதை வந்து அனுமான் மலையை தூக்கிட்டு போன மாதிரி இப்படி தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறேன் கமல்ஹாசன் படம் பார்க்குறதுக்கு. 11 வயசில் போய் அபூர்வ சகோதரர்கள் படத்தை பார்த்தேன். ஸோ டீச்சர் வேணான்னு சொன்னால் கூட எங்கேயோ அந்த ஆசை ஒட்டிக்கிச்சு. அங்கேருந்து கட் பண்ணால் படம் பார்க்குறது. அப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சு, பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்குது. இப்படியே போயிட்டு கோவிட் வந்துச்சு. கோவிட் வரும்போது எல்லோரும் நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம், அமேசான் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எல்லோரும் எல்லா படமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சிங்கப்பூரில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னால், அந்த டாப் 10 படம் போடுவாங்க. ஸோ சீனர்கள் பார்ப்பாங்க, மலாய்க்காரங்க பார்ப்பாங்க. ஆனால் தமிழ் படம் மட்டும் எப்பவுமே டாப் 1 டாப் 2ல் இருக்கும். எல்லாருக்குமே தமிழ் படம் பார்க்க ஆசை. என்ன கொரியன்ஸ் படம் பார்ப்பாங்க, தமிழ் படம் ரொம்ப பார்ப்பாங்க. ஜப்பனீஸ் ரொம்ப தமிழ் படம் பார்ப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு போச்சு, மார்க்கெட் திறந்து போச்சுன்ட்டு. அப்புறம் பார்த்தேன், சிங்கப்பூரில் வந்து நான் தான் வந்து சிங்கப்பூரில் 46 வயசில் வந்து ஓல்டஸ்ட் ஃபிசிக் பாடி பில்டிங் சாம்பியன். 39 வயசில் ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 46 வயசு வரைக்கும் ட்ரைனிங் பண்ணி நேஷ்னல் டைட்டில் தூக்குனேன். அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன், அடுத்தது இந்த உடம்பை எங்கே போய் என்ன ஸ்டேஜில் வைக்கலான்ட்டுன்னு. சரி, எனக்கு வில்லன்னா ரொம்ப ஆசை. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து வில்லன் தான் வந்து எனக்கு டச் ஸ்பைன் வந்து ஒரு ஒரு முதுகு எலும்பு போல். ஏன்னா நான் வந்து பேட்மேன் படம் ரொம்ப ஆசை. பேட்மேன் படம் ரொம்ப ஆசை. ஏன்னா வில்லன்களுக்காக ஜோக்கர், ரிட்லர், பெங்குவின், ஐ மீன் வில்லன் தான் ஒரு படத்தை வந்து கொண்டு போக முடியும், ரைட்? இன்றைக்கி வரைக்கும் நான் கில்லி வந்து திருப்பி பார்ப்பேன். எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த படத்தை திருப்பி பார்க்குறது பிரகாஷ் சார் இருக்காங்க, ரைட்? எனக்கு வந்து துப்பாக்கி படம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அந்த ஹிந்தி வில்லனுக்காக, ரைட்? இப்போ தனி ஒருவன் படம் திருப்பி பார்க்குறது வந்து அரவிந்த் சாமி சாருக்காக தான். ஸோ எனக்கு வந்து வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் படம் நிற்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப கிளியர், வில்லனுக்காக தான் நான் உள்ளே வரேன் அப்படின்னு நான் வந்து. ஆனால் எனக்கு இங்கே வர்றதுக்கு வழி தெரியாது. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருது அவர் சுலபம் கிடையாது இல்லையா?
2 வருஷம் ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பித்தேன். எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஏன்னா அந்த டைமில் வந்து கோவிட் டைமில் எல்லா ஆக்ட்ரஸும் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜூமில். எல்லாமே யூடியூப்பில் பார்த்தா இன்டர்வியூவாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் கேட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன் 2 வருஷம். இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன வேலைன்னு ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துகிட்டு 1 வருஷம் தேடினேன். அப்போ தான் அஷ்ரஃப் சார் வந்தார். ஓகே, அதுக்கு நடுவில் நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு வந்தாங்க. சார் படம் நம்ம 1 கோடியில் எடுத்துடலாம் சார், 1.5 கோடியில் எடுத்துடலாம் சார், நீங்கள் 1 கோடி போடுங்க, உங்களுக்கு 50% ஷேர் சார், படம் ஹிட் ஆகிரும்னு சொல்லி எல்லாரும் வருஷம் கட்டிட்டு வந்தாங்க ஏமாத்துறதுக்கு. அவங்க எல்லாரையும் தேடி பொறுக்கி போட்டு கடைசியில் அஷ்ரஃப் கிட்ட வந்து சொன்னேன். அங்கேருந்து படம் எடுத்து 2 வருஷம் நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் செஞ்சோம். ஏன்னா எனக்கு வந்து சிங்கப்பூரில் வந்து பிஸ்னஸ் இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்காங்க, சேல்ஸ் இருக்குது, ஒரு ஃபுட்பால் அகாடமி நடத்துகிறேன், கோச்சிங் கம்பெனி நடத்துகிறேன், நான் வந்து ஒரு ஆத்தர், நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர், வெளியூருக்கெலாம் போய் பேசிட்டு வருவேன். இந்த கேப்புக்கு நடுவில் அந்த பேஷனை செஞ்சு எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள். படம் வந்து ஒரு நார்மல் படம் எடுத்தாலே வந்து 5 கோடி ஆகும் சார், 6 கோடி ஆகும் சார் சொல்லுவாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லை, நல்லா கரெக்டாக பிளான் பண்ணால் வந்து அதை பாதியில் கூட இப்போ நல்ல படம் எடுக்கலாம். எனக்கு நல்ல படம் கொடுக்கணும். ஏன்னா நம்மளாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தானே வீட்டுக்கு போனால் நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டே படம் தான். ஸோ எனக்கு வந்து நல்ல படம் கொடுக்கணும். நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தது எங்களோட தாத்தாவோட பேரில். எனக்கு வந்து நல்ல படம் கொடுக்கணும். இந்த படத்தில் கூட நான் ரொம்ப கிளியர், என் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் 2 விஷயம் ஒன்று நடக்கணும். ஆபாச காட்சிகள் இருக்கக்கூடாது, லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் எடுக்கணும். தேவைப்படாமல் வந்து ஒரு லேடியை வந்து ஆபாசமாக காட்டுறது எனக்கு பிடிக்காது. ஃபேமிலியாக படத்துக்கு வரணும். ஒரு பிள்ளையோட கண்ணை மூடிட்டு படத்தை பார்க்க சொல்லக்கூடாது. சில படத்துக்கெலாம் போனால் பிள்ளையோட கண்ணை முடிக்குவாங்க. நான் சொன்னேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். அது வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஸோ நான் அஷ்ரஃப் கூட உட்காரும்போது கதை கேட்கும்போது நேராக சொன்னேன், எனக்கு கதை நல்லா இருக்குது, இதோட டீசர் என்ன, ட்ரெய்லர் என்ன, நான் அப்படி தான் வந்து படத்தை கேட்பேன். டீசர் என்ன, ட்ரெய்லர் என்ன, அதோட கட் எனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம், உங்களுக்கு அந்த 20 நிமிஷம் எப்படி எடுக்கிறீங்க நான் பார்த்துட்றேன், அப்புறம் 2 மணி நேரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுத்துட்றேன். ஸோ அப்படி தான் இந்த படம் வந்திருக்கு. படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் மெசேஜை க்ரைம் த்ரில்லர் ஜான்ராவில் சொல்ல முடியும்னு எடுத்த முதல் அட்டம். இந்த மாதிரி யாரும் எடுத்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் ரொம்ப படம் பார்ப்பேன், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், கொரியன், ஜப்பனீஸ், கேளுங்க நான் சொல்லுவேன் படத்தை பற்றி. ஸோ நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவேன். ஸோ அதனால் எனக்கு நல்லா தெரியும் என்னென்ன எங்கெங்கே போனால் எந்தெந்த ஊரில் என்னென்ன படம் ஓடுன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த படம் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். எனக்கு வந்து நான் யோசிக்கும் போது ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு என்ன கொடுக்கணும், அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், என்ன மாதிரி டீம் இருக்கணும், அந்த மாதிரி. இந்த படம் நீங்கள் பார்க்க போகிறது கூட நான் சிங்கப்பூர்லேருந்து ஒரு டீமை கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பார்த்து என்ன கமெண்ட்ஸ் இருக்கோ அதை திருப்பி ரீஎடிட் பண்ணி பர்ஃபெக்ட் வெர்ஷனாக தான் நான் வெளியே கொண்டு வரேன். அது வரைக்கும் நான் விடவே இல்லை. இந்த படத்தை நாங்கள் 2023 ஜூனில் முடித்தோம். ஃபைனல் காப்பி 2023 டிசம்பரில் இருந்துச்சு. ஆனால் நான் 1 வருஷம் எடிட் பண்ணியிருக்கேன் படத்தை. எனக்கு அந்த பர்ஃபெக்ட் வர வரைக்கும் நான் எடிட் பண்ணிக்கிட்டே உட்காண்டிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அது என்னோடய ப்ரொடக்ஷன்னு சொல்கிறத விட எனக்கு நல்ல படம் கொடுக்கணும். ஸோ அந்த படத்துக்கு வந்து நான் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல போகிறது வந்து என்னோடய பார்ட்னர் ஷெண்டி சாருக்கு. நான் வந்து யாருமே தெரியாமல் சென்னைக்கு வந்தேன், எனக்கு யாருமே தெரியாது. பூர்வீகம் அம்மா வந்து திருச்சி, ஆனால் அம்மா வந்து 18 வயசில் சிங்கப்பூருக்கு வந்துட்டாங்க. இங்கே ஃபேமிலி இருக்குது, ஆனால் நான் இண்டஸ்ட்ரியில் யாரையும் தெரியாது. ஆனால் எனக்கு வந்து யாரையும் தெரியாமல் வந்தேன். ஆனால் எனக்கு ஒரு அண்ணன் கிடச்சார், ஷெண்டி சார். அவர் இல்லைன்னா அந்த படம் இல்லை, ரைட். அப்புறம் வந்து தனியாக உட்காந்துருக்காங்க பிரியா அக்கா, எந்த ஸ்டேஜ்லையும் பார்க்க முடியாது, ஷெண்டி சாரோட ஒய்ஃப். அவங்க தான் கட் அண்ட் ரைட். எனக்கு இப்படி எனக்கு அக்கா இல்லாத குறைய தீர்த்து வச்சுட்டாங்க. இப்படி பண்ணி இவ்வளோ செலவு பண்ணாத, இப்படி தான் கரெக்டாக போகணும் அப்படின்னு கூட நின்று கடைசி வரைக்கும். நான் சிங்கப்பூரில் இருந்தாலும் ஷெண்டி சார் தான் இங்கே வந்து எல்லாத்தையும் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் காசி சார் தனியாக உட்காந்துருக்காரு, ரைட். நான் படம் எடுக்க போகிறேன்னு சொன்னோடனே, இதுதான் பட்ஜெட்னு சொன்னோன்னே கரெக்டாக உட்காந்து செஞ்சு கொடுத்தவர் அவர் தான். அதுக்கப்புறம் மீடியா மைண்ட்ஸ் செந்தில் சார். இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து எனக்கு இந்த சின்ன படம் பெரிய படம் டிஃப்ரென்ஸ் பார்க்க தெரியாது. நல்ல படம் இல்லை, இவ்வளோ தான் எனக்கு தெரியும். இந்த படத்தை வந்து ஒரு போஸ்டராக இருக்கட்டும், கமிங் சூன் போஸ்டர்லேருந்து இப்போ வரைக்கும் டீசர்லேருந்து எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறது, ரைட். சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் இந்த நியூஸ், இந்த படம் இப்படி ஒன்று வருதுன்னு தெரியுது. அதுக்கு காரணம் வந்து செந்தில் சார் ஃபார் மீடியா மைண்ட்ஸ் இங்க். இவங்கெல்லாம் வந்து என்னோடய ஸ்ட்ரெங்க் அதுவாக அமைஞ்சிச்சு எனக்கு, காட்ஸ் பிளெஸ்ஸிங். அதுக்கப்புறம் அஷ்ரஃப் சார்,
ரைட். என்ன சொன்னாரோ அப்படியே எடுத்து கொடுத்துருக்காரு. ஸ்கிரிப்டு மாறாமல், தரம் மாறாமல். மற்றவங்களாம் அவர் தேங்க்ஸ் சொல்லிட்டாரு. அரவிந்த், விஷால், அருண் இவங்க எல்லாருக்கும் நான் தனியாக சொல்ல ஆசைப்படல. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் வந்து வெற்றிக்கும் ஷில்பா, தம்பி ராமையாஸுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னை சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டைமராக இருந்தாலும் எனக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க. ரைட். தம்பி ராமையா சார் கூட வந்து எனக்கு நிறைய சீன் கிடையாது, ஆனால் எனக்கு ஒவ்வொரு டைமும் இருந்து சொல்லி கொடுத்துட்டு போனார். ஷில்பா கூட வந்து எனக்கு சீன்ஸ் இருந்துச்சு, சொல்லி கொடுத்தாங்க. அவங்களும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதனால் எங்களுக்கு ஈஸியாக சிங்க் ஆகிடுச்சு. வெற்றி சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நிறைய ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் அவர் கூட தான். ஓகே, எப்படி கரெக்டாக வந்து அந்த மீட்ரு கரெக்டாக இருக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. இனிமேல் வந்து ஆல் லெஃப்ட் யால், ரைட். நீங்கள் நினச்சிங்கன்னா தூக்கி விடலாம். ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணி நல்லா எழுதுனீங்கன்னா என்ன மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. நல்ல குவாலிட்டியான படம் எடுக்க நாங்கள் ரெடி. நீங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா நாங்கள் ரெடியாக இருக்கோம் எடுத்து கொடுக்க. ஸோ தேங்க்யூ. ஆகஸ்ட் 1 படத்தை பாருங்கள். இது ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நிக்கில் சார் வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இன்றைக்கி தான் பார்க்குறேன் அவரை ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் நான் வந்து எப்போ சிங்கப்பூரில் எனிதிங் நான் வீடியோ தொட்டேன்னா ஒரு ஆக்ட்ரஸோட காடி கதை திறந்தோன்னே அடுத்த சீன் இவர் தான் இருப்பார். ஸோ எனக்கு அவர் இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும், பேர் அப்போ தெரியாது. இன்றைக்கி தான் பார்த்தேன். இப்போ கரெக்டாக வராரு, இங்கே போங்க அங்கே போங்க கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஏன் அவர் வந்து இவ்வளோ பாப்புலர்னு எனக்கு தெரியும். ஸோ இவரும் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அறிமுகம் இல்லை இருந்தாலும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து நிறைய படம் சேர்த்து செய்ய போகிறோம். அதனால் தேங்க்யூ சார். ஓகே, அண்ட் யாராவது விட்டுட்டேனா சார்? ஓகே, ஸோ தேங்க்யூ. நான் வந்து ஸ்டேஜை வந்து நான் நம்ம ஹீரோ சாருக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ வெரி மச்.